இன்னைக்கு திங்கக்கிழமை 17ஆம் தேதி நம்ம சேலம் கோட்டை மைதானத்துக்கிட்ட ஜாகிர் அம்மாபாளையத்தில் சாயப்பட்டறைக்கு எதிர்த்து தெரிவித்து விவசாய சங்கமெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்கமும் வந்திருக்கிறாங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து நிறையா பொதுமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம சங்கத்துக்கு அழைப்பு வந்திருக்குது. நாம் இப்போ அது போய் கலந்துக்கணும். நாம் போயிட்டு வந்துடலாம். அந்த இதுக்கு ஜிகே வாசன் ஐயா அவர்கள் தலைமை தாங்குறாரு. லோக்கல் எம்எல்ஏ அருள் முன்னிலை வைக்கிறாரு. சுசீந்திரகுமார் காங்கிரஸ் தலைவர் வரவேற்பு பேசுகிறாரு. நமக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு வரலாம்ல. சொல்லுங்கள் ஐயா. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்துருக்கு. வர சொல்லுங்கள். ஐயா எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? போகலாம். நம்ம கிளம்பலாம். ஏன் அவர் ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுமா, யாருமா நீங்கள்? ஐயா நான் தான் பூமி தாய்ங்க ஐயா. பூமி தாய், சொல்லுங்க ஐயா. எங்க சேலத்துல சாயப்பட்டறை ஒன்று ஓப்பன் பண்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா. அதை தடுத்து நிறுத்தணும் ஐயா. நானும் ஒரு விவசாயியோட பொண்ணு தான். சேலத்துல போராட்டம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க போறதாக கேள்விப்பட்டேங்க ஐயா. நானும் உங்க கூட வரலாமா? என்ன கூட்டிட்டு போறீங்களா? போகலாமா. நீ ஒன்று செய்ய, இவங்களை கூட்டிகிட்டு காரில் நீங்கள் அங்கே போராட்டம் நடக்கிறது வந்துடுங்க. நாம் 3 பேர் நம்ம தனியாக வண்டியில் போயிடலாம்ல. அந்த வண்டியில் நீங்களும் அந்த அம்மாவும் ஓட்டும். இவங்களை கூட்டிகிட்டு நீங்கள் நேரம் அங்கே வந்துடுங்க. நாம் ஒரு வண்டியில் போயிடலாம். ஓகேம்மா, நீ வாமா, அங்கே வாமா பேசிக்கலாம். ஓகே. உழவர் பெரும் தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக பூமி தாயை போல் சித்தரித்து பூமி தாயாக இங்கு வந்திருக்கும் நமது அன்புக்குரிய சகோதரி அவர்களை இங்கே வருக என வரவேற்று நான் பாராட்டுகிறேன். நம்ம இவங்க ஒரு பூமி தாயா நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சிறு முழக்கங்களை மட்டும் நாம நம்மளோட கன்னடத்தை தெரிவிப்போம். எடுக்காதே மக்கள் உயிரை எடுக்காதே, மக்கள் உயிரை எடுக்காதே, ஊற்றாதே மக்கள் தலையில் சாயத்தை ஊற்றாதே, வேண்டாம். சேலம் மக்களுக்கு சாயப்பட்டறை வேண்டாம். கெடுக்காதே. தூய்மையான குடிநீரை கெடுக்காதே. அழிக்காதே. தேசிய கனிம வளத்தை அழிக்காதே. விவசாயத்தை அழிக்காதே. நீர் நிலம் காற்று எங்கள் உரிமை. போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். அரசாணை வெளியிடும் அரசே, அரசாணையை ரத்து செய். வேண்டாம். சாயப்பட்டறை வேண்டாம். இயற்கை வளத்தை பாதுகாத்து எங்கள் பகுதி மக்களை காப்பாற்று. நன்றி. சொல்லுமா, என்னம்மா விஷயம்? வணக்கங்க ஐயா. நான் தான் பூமி தாய். ஒரு சைடு பார்த்தா பிளாஸ்டிக் பேப்பர், ஒரு சைடு பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டில், இதெல்லாம் பற்றாக்குறைக்கு சாயப்பட்டறை வேற வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால தாங்க முடியல. நீங்க தான் என்ன காப்பாற்றணும். நமது பூமி தாய் மணியேந்தி நம்ம விவசாயிகிட்ட பிச்சை கேட்குறாங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நல்லா நினச்சி பாருங்க. இந்த அம்மா பூமியோட இன்னொரு மறு அவதாரமாக இங்கே வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க. பூமி நம்மகிட்ட கேட்கணுமா? நமக்கு சோறு போடுற பூமி நம்மகிட்ட கேட்கணுமா? போகணுமா வந்துடுமா? எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும், எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும், எந்த ஜாதி மதத்தாக இருந்தாலும், எந்த உயர்ந்தோர் தாழ்ந்தவராக இருந்தாலும் இந்த பூமி தாய்க்கு தான் நாம் திரும்பி செல்வோம். இதுல இருந்தால் உற்பத்தியாக வந்தோம். திரும்ப இதுக்குதான் போவோம். தயவு செய்து பூமி தாயை கிடைக்காது. அரசாங்கமே அதிகாரிகளே தயவு செய்து காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்களோட மறு உருவமாக தான் வரப்போகிறார்கள். இந்த பூமி தாயை தயவு செய்து கிடைக்க வேண்டாம் என்ற உங்களுக்கு எங்களோட கனிவான தாழ்மையான வேண்டுகோளை அரசு அதிகாரிகளுக்கு முன்வைக்கிறோம். இந்த பூமி தாயை காப்பாற்ற எங்கள் பகுதி மக்கள் கண்டிப்பாக போராடுவோம். அம்மா, நீங்க கவலையே பட வேண்டாம். நாங்க என்னைக்கு உங்க கூட உறுதியா இருப்போம். உத்தியோகத்தை கொடுக்கிறோம். நன்றி அம்மா. மிக்க நன்றி. திருமதி சிந்து என்ற அந்த வேடமிட்ட அந்த அனைவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பக்கத்துக்கு